அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான், வியாபாரம் அல்ல. கடந்த 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த அதிமுக, திமுக இந்த இரு பெரும் கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, எந்த மாதிரியான திட்டத்தை வகுத்து மக்களுக்கு நன்மை செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த இருபெரும் கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு சீர்கேடு எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு சாட்சி இந்த 5 ஆண்டு காலமாக என்ன நடந்ததோ அதுதான் அதிமுக ஆட்சி காலத்திலும் நடக்கும். இப்ப இன்னைக்கு தேர்தல்னா இப்போ மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இதே மாதிரி துன்பங்களும் இன்னல்களும் மறுபடியும் நடக்கும். கஞ்சா போதை, அப்புறம் பெண்கள் பாலியல் தொல்லை, அப்புறம் கற்பழிப்பு, அப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் நடக்கும். இப்ப இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல என்ன நடந்துச்சோ மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தா அது எல்லாமே நடக்கும். இந்த ஊடகத்துல எல்லாம் சொல்லுவாங்க 4 முனை போட்டி, 5 முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப தமிழகத்துல 2 முனை போட்டி தான். ஒன்று தமிழ் தேசியம், மற்றொன்று திராவிடம். இப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், இப்ப தாவேக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குல்ல, இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சி இருக்குல்ல, இப்ப அந்த தாவேக்காவை நீங்க எந்த கேட்டகரியில சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாவேக என்ற ஒரு கட்சிக்கு அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு அந்த கட்சியில பயணிக்கிற பேச்சாளர்கள், அப்புறம் பொறுப்பாளர்கள் அவங்களுக்கே தெரியும். என்னன்னா, நான் ஒருத்தவங்க கேட்டேன், ப்ரோ இப்போ நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? மதுரை மாநாட்டில் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். மதுரை மாநாட்டில் அவர் பேசும்போது கச்சத்தீவை மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னார். கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க, அதுக்கான வரைவு திட்டம் என்ன? இதை நான் எல்லாருக்கிட்டையுமே அந்த கட்சியோட பொறுப்பாளர்கிட்ட, அதே மாதிரி தாவேக்காவுக்கு இப்போ தாவேக்காவோட ஆதரவு கொடுத்தாலும் அவங்க கிட்ட கேட்டேன். இதெல்லாம் எப்படி நீங்க கச்சத்தீவை மீட்டு எடுப்பீங்க? அதுக்கப்புறம் அண்ணன் சீரு, அப்புறம் தாய்மாமன் சீரு, அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு 1 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியில கொடுத்து நாங்க பவுன் தரோம், காசு தரோம், 2500 ரூபாய் தரோம் அப்படி சொல்லி வாக்கு கேட்கக்கூடாது. கல்வியை இலவசமா கொடுக்கணும், அதுக்கப்புறம் மருத்துவம் இலவசமா கொடுக்கணும், குடிக்கிற குடிநீர் இருக்குது பாருங்க, குடிக்கிற குடிநீர் எல்லாம் பாட்டில போட்டு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்கிறானுங்கல்ல, அந்த குடிநீரை இலவசமா கொடுக்கணும், மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை வகுத்து மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு மாறா நாங்க பிறந்த குழந்தைகளுக்கு பவுன் கொடுப்போம், அப்புறம் அண்ணன் சீர் தருவோம், தாய்மாமன் சீர் தருவோம். சரி, இதெல்லாம் கொடுப்பீங்க, இதுக்கான பணம் எங்க இருந்து எடுப்பீங்க? இதுதானே கேள்வி. இதெல்லாம் முதன்மை கேள்வியா இருக்கும். ஒரு கட்சியோட தலைவர் முதலமைச்சராக துடிக்கிறீங்க, மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவை அப்படின்னே தெரியல. நீங்க ஏற்றுக்கொண்ட தலைவர் காமராஜர் சொல்றாரு, அரசியல் என்பது சேவை, வியாபாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இத்தனை திட்டத்தை நீங்க வகுத்து கொடுத்துருக்கீங்களா? இத்தனை திட்டத்திற்கும் பணம் எங்க இருந்து வரும்? திமுக ஒரு வெற்று வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேறாது. திமுகவை நாங்க பல ஆண்டு காலமா பார்த்துட்டு வரோம். எங்க தாத்தா திமுக, எங்க அப்பா திமுக, அவங்க ஆண்டு காலத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். இப்ப வரைக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் திமுகனா என்னன்னு தெரியாது. அவங்க சாகுற வரைக்கும் திமுக கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது, அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செஞ்சாங்க, எதுக்குமே தெரியாது. எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த கட்சியா இருக்குது. ஏன் அந்த கட்சியில இருக்கிற எவனுக்குமே திராவிடம்னா என்னன்னு தெரியாது. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாக்கா, திராவிடம்னாக்கா இது சுயமரியாதை, சமத்துவம். சுயமரியாதை சமத்துவம்னா எப்படி? உங்க கட்சியில யாராவது வந்தாக்கா இது இப்போ காசு வாங்கிட்டு சாதி பார்த்து சீட்டு கொடுத்தா அதுதான் சுயமரியாதையா? அதுவா? சுயமரியாதை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி முதல்ல சுயமரியாதை பேசுறதுக்கு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஐயா துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல வாக்கு சேகரிக்க போறாங்க. அதுக்கு பக்கத்துல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கட்சி துண்டை ஒருத்தர் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பக்கத்துல நின்னார்.
இவர் என்ன நினைச்சாரு தெரியல, அவரை உடனே கீழே இறங்குன்னு சொல்லி அவர் வந்து விரட்டி விடுறாங்க. இதுவா சமூக நீதி? ஏன் உங்க பக்கத்துல அவர் நின்னா என்ன உங்களுக்கு? ஏன் அவர் என்ன நீங்க வாக்கு கேட்க மாட்டீங்களா? இதுவா சமூக நீதி? இதுவா சமத்துவம்? எல்லாமே பொய். திமுகவுல என்ன நடக்குதுன்னா, இத்தனை ஆண்டுகளமா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாதி மதம் கடந்த ஒரு கட்சி, சாதியே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி சாதி பார்த்து சீட்டு கொடுக்கும். நீங்க இந்த சாதியா, நீங்க அங்க நில்லுங்க. நீங்க இந்த சாதியா, நீங்க இங்க நில்லுங்க. நீங்க எந்த ஆளு, நீங்க உங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுதான் திமுக. திமுக பத்தி எல்லாம் பேசக்கூடாது. திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நடக்கும். மறுபடியும் இந்த இன்னல்கள் நடக்கும். இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம எல்லாம் என்னென்ன துன்பங்களை சந்திச்சுமோ மறுபடியும் அது நடக்கும். இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு கட்சி தான் திமுக. நாம் தமிழர் கட்சி அவங்க ஆட்சி வரைபாட்டுல சொல்றாங்கல்ல, எனக்கு மத்ததெல்லாம் விடுங்க. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிக்கிற குடிநீர் இலவசம், இயற்கை சார்ந்த தொழிற்சாலை. சில தற்குறிகள்லாம் சொல்றாங்க மாடு மேய்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாடு மேய்க்கிறது ஏன்னா மாடு மேய்தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலம். உங்களுக்கு மாடு வளர்க்கறது அவ்வளவு கேவலம். ஆனா இந்தியாவுல மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா தான், உலகத்திலே இந்தியா தான் முதலிடம். என்ன இப்ப தமிழ்நாட்டுக்கு பால் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான பால் ஆந்திரால வந்து வருது. நம்ம ஏன் நீ ஏன் மாடு வளர்க்கல? விவசாயம் பார்க்க சொன்னா அதுல ஒரு கேலி கிண்டல், இந்த மாடு மேய்க்க சொன்னா அதுல ஒரு கேலி கிண்டல். விவசாயம் என்றது வந்து தொழில் கிடையாது, அது நம்முடைய வாழ்வியல். விவசாயம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும். எப்படி? விவசாயம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையற படிக்கல, எவனும் படிக்கல. எவனோ ஒரு தம்பி கூட கேட்டிருந்தான், இது அலைபேசியில பகிரி மூலியமா ஒரு பையன் வந்து கேட்டிருந்தான், நாம் தமிழர் கட்சி வந்து சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்றாரு, சீமான் அண்ணன் வந்துட்டு சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசுறாரு, எது சாத்தியம் இல்லை? அவர் எப்பவுமே சொல்ற ஒரு வாக்கியம் தான், எது ஒன்றும் சாத்தியத்துல இருந்து பிறக்கிறது கிடையாது, எல்லாம் தேவையில இருந்து தான் பிறக்குது. இது நமக்கு தேவையா தேவையில்லையா? இதுதான். புரியுதா? அவர் இது பேசுறாரு, அவர் வந்து ஆடு மாடு மிக சொல்றாரு, நீ மேய்க்காதரா. அவர் இது பேசுறாரு, அவர் அதை பேசுறாரு, அவர் சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசுறாரு. சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துறதுக்கு பேர் தான் புரட்சி. புரியுதா? காரைக்குடி தொகுதியில் எனக்கு வந்து மற்ற தொகுதியை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் போன்ற பிள்ளைகளுக்கு இப்ப என்கிட்ட பேசுறவங்க எல்லாம், மாப்பிள்ள காரைக்குடி தொகுதியில் தான் மாப்பிள்ள நமக்கு தேவை, மற்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறாங்க, தோல்வியை தழுவுறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை காரைக்குடி தொகுதி மட்டும்தான். காரைக்குடி தொகுதியில யார் யார் நிக்கிறதுன்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பா மாங்குடி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவிகே சார்பா பிரபு நிக்கிறாங்க. அப்புறம் அமமுக சார்பா ஒருத்தருக்கு அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல, அந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க. அந்த காரைக்குடி தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு அங்க நிக்கிற கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. கச்சத்தீவை மீட்போம், சரி எப்படி மீட்ப? டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது மதுரை மாநாட்டில், எப்படி மீட்பீங்க? சரி, அதுக்கும் பதில் வரல. இப்போ வந்து தங்கம் கொடுப்பீங்க, பிறந்த குழந்தைக்கு தங்கம், அண்ணன் சிறு தாய்மாமன் சிறு எல்லாம் சொல்றீங்க, அதுக்கான பணம் எங்க இருந்து வரும்? நீங்க எப்படி நீங்க வந்து வருவாயை ஈட்டுவீங்க? அதுக்கும் தெரியல, அதுக்கும் பதில் வரல. இத்தனை கேள்விகளையும் காரைக்குடி தொகுதியில் நிக்கிற பிரபு கிட்ட கேட்கறாங்க. யாரும் அவர் முன்னாடி மைக்க போட்டு யாரும் கேட்கல. நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால அவருக்கு டேக் பண்ணி கேட்கறாங்க. வாயை துறக்கல அந்த மனுஷன். ரீல்ஸ் போறது இதுவா அரசியல்? பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே விஜய் எப்படி பாக்குறாரு அவங்க? நீங்க இந்த தொழில் நிக்கிறீங்க, நீங்க வந்து களத்தை நீங்க சந்திக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த களத்தை வந்து எப்படி கையாளுறீங்க, அதை சொல்லுங்க அப்படின்ற. ஏன்னா கேள்வி கேட்கற நீங்க கேட்கணும்டா. கேள்வி கேட்கறவங்க நீங்க நெறியாளர்கள் நீங்க கேட்கணும். நீங்க காரைக்குடி தொகுதியில் நீங்க வந்து வெற்றி பெற்றீங்கன்னாக்கா நீங்க என்னென்ன செய்வீங்க?
இங்க என்ன பிரச்சனை இருக்குது அதை பத்தி கேட்கணும். அதை பத்தி யாரும் கேட்கல. விஜய் வந்து உங்களை எப்படி நினைக்கிறாரு, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, இதுவா இதுவா கேள்வி? காங்கிரஸ் சார்பா மாங்குடி அவர்கள் இருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட போயிட்டு என்ன கேட்பாங்க, எப்படி வாக்கு கேட்பாங்க? நாங்க கடந்த காலத்துல இந்த மாதிரி சாதனைகள் செஞ்சோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல ஈழத்துல வந்து உள்நாட்டு போர் நடக்கும்போது எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஈழத்துல வந்து பல லட்சம் பெண்களுடைய உயிர் வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல சின்ன குழந்தைகளுடைய உயிர், கர்ப்பிணி பெண்களுடைய உயிர், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து கும்பிட்ட மேனிக்கே இறந்து கிடந்துச்சு, அதை பத்தி சொல்லி வாக்கு கேட்பீங்களா? எப்படி வாக்கு கேட்பீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட வந்து எப்படி வாக்கு கேட்பீங்க? இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுன்ற தேவையே உங்களுக்கு வராது. ஏன்? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? இதுக்கு முன்னாடி செஞ்சது பத்தாதுன்னு இப்ப காங்கிரஸ் கட்சி எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஈழத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இத்தனை ஆண்டு காலமா உங்களால ஆட்சியே பிடிக்க முடியல உங்களால மத்தியில. ஏன்? அவ்வளவும் சாபம், அவ்வளவும் பாவம். ராஜபக்சே சொல்றான்ல, ராஜபக்சே சொன்னான், இங்க போர் நடக்கும்போது ஒவ்வொரு அசைவுகளை பற்றியும் நாங்க வந்து அப்போது இந்தியாவில மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க தெரிவிச்சுட்டு இருந்தோம். ராஜபக்சே சொல்றாங்கல்ல, இதையெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என்ன? மக்களுக்கு தெரியும். கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். அனைத்து துன்ப பூட்டுகளுக்கான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இன்னைக்கு நீங்க செலுத்த போற வாக்குதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப் போகுது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், வேலையின்மை, இவை ஏதுமற்ற ஒரு தேசம் செய்வோம். அதை எளிய மக்களின் புரட்சியால் உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.